தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் முதலாவதாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இவரைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனிடையே முதலமைச்சராக நேற்று பதவியேற்கும் போது ஆண்டவன் மீது ஆணையாக என பதவியேற்றுக் கொண்ட விஜய் இன்று சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்கும் பொழுது உளமாற உறுதி கூறுகின்றேன் என்று கூறி உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உளமாற என்று கூறியே உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டனர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.